என்னைக்கு உன்னை பார்த்தோம் அன்னைக்கு முடிப்போனா என்னைக்குமே உனக்கு என்ன பிடிக்கூடாது. ஏன்னா நீ மேல இருக்க, நான் கீழே இருக்கேன். எனக்கா நீ கீழே இறங்கி வர வேணாம், உனக்கா நான் மேலே ஏறி வர வேணாம். எனக்கு டைம் ஆடும், நானும் டயர்ட். நம்ம லவ் பண்ணா தியேட்டர், பார்க், பீச் சுத்தம் நல்ல மாட்டே, சாங்கும் நல்லா இருக்கும். ஓகேவா? நீ எனக்கு கலக்கா ட்ரெஸ் வாங்கி கொடுத்து என்ன கூப்பிட்டு கால் வச்சு ஊரை சுத்துவேன். ஆனா இதை பார்த்து உங்க அப்பா நான் யாரும் தெரியாம என்ன பார்த்து காண்டாவா? என்னால அவனை ஃபேஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா எனக்கு என் ஃபேமிலி இருக்கு, ஆம்பிஷன் இருக்கு, எனக்கு என் ஜனங்க இருக்கு. ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாரு. சொல்லுமா. கஷ்டமே படாம நிம்மதியா இன்பமா வாழணும். செத்து போகணும். செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த வேலையும் செய்ய வேண்டியது, சாப்பிட போறதே இல்ல. சார் ஊர்ல எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனை பண்ணியா சார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கொலை கொள்ள கற்பழிப்பை விட 1000 மடங்கு கிரிமினல் தானே இந்த கலப்படம். இன்னைக்கு ஊர்ல திருமண மூலையெல்லாம் ஹாஸ்பிட்டலா இருக்கு, அத்தனையிலும் கூட்டமா இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் சாப்பிட வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இவனுங்க பண்ணி வைக்கிற கலப்படம். குணமாக வேண்டிய அத்தனை நோயாளிகளும் இவங்க தயாரிக்கிற போலி மருந்தால குணமாகிட்டு இருக்காங்க. கேவலம் பிராந்திக்கும் விஸ்கிக்கும் இந்த விலை தானே நிர்ணயம் பண்ணி வைக்கிற அரசாங்கத்தாலேயே அத்தியாவசிய தேவையான அரிசிக்கும் பருப்புக்கும் விலை நிர்ணயம் பண்ண முடியல. ஏன்? அது காரணம் இவனுக்கு தான். சுயலாபத்துக்காக இவனுக்கு பண்ற பதுக்கல் தான்.